வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருவாதிரை பார்த்தீங்களா, அதனால் திருவாதிரை களி தான் கிண்ட போகிறேன். எப்படி கிண்டுனேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் 100 பச்சரிசி எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை 150 எடுத்துக்கிட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 300 தண்ணி, 100 கிராம் அரிசிக்கு 300 தண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு சட்டியில் போட்டு வறுக்கணும் பார்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா அப்படி பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரும் மத்தியில் அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அந்த அரிசி கூடவே 2 ஏலக்காவும் போட்டு ரவை மாதிரி உடச்சி வச்சுக்கணும். ரொம்ப மையெல்லாம் திரிக்கக்கூடாது, பட்டா திரிக்காதீங்க, சும்மா 1-2 உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். எப்போ மண்டவளத்தில் செய்வேன், இந்த தடவை மண்டவளம் இல்லாமல் நாட்டு சக்கரையில் செய்யும்னு சொல்லிட்டு செஞ்சேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ருசியாக வந்துடுது. மண்டவளத்தில் செய்கிறது வேறு டேஸ்ட்டு, ஆனால் நாட்டு சக்கரை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மவளே அவ்வளோவா இந்த திருவாதிரை களி சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. ஏமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நெய்யை ஊற்றி அதில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதில் நாட்டு சக்கரை கரைஞ்சோன்னே நம்ம கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு கிண்டணும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக விழும், கட்டி தட்டிடும். அதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா கிண்டிங்கன்னா மாவு கட்டியே உள்ளாது, அப்படியே சூப்பராக களி வந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிடணும், அது கொஞ்சம் வேகிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போய் சூப்பராக வந்திருக்குமா. அதில் நம்ம தேங்காய், முந்திரி, நெய்யெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் மத்தியெல்லாம். அந்த வறுத்து வச்சது இதில் போட்டு கிண்டி இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் களி கிண்டுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாவோ, பொங்கல் வேலை தலைக்கு மேலே கிடக்கு, இன்றைக்கி களி கிண்டலைன்னா என்னவா அப்படின்ட்டு இருந்தாவோ. அப்போ நான் சொன்னேன் திருவாதிரை அன்னைக்கு கிண்டுனா தான் அந்த களியே ருசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் மாவு கேட்டு அப்படி அம்மா ஏன் மற்ற நாள் கிண்ண அந்த களி ருசியாக வராதா அப்படின்னா அதுக்கா அப்பா சொல்லிட்டு இருந்தாவோ. பாப்பா உங்கள் அம்மா இன்றைக்கி களி திங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு இல்லாத கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, நீயும் அதை போய் வெகுலியாக நம்பிட்டு இருக்கிய பாப்பா அப்படின்னாவோ பார்த்துக்கோங்க. நீ என் மாவா சிரிச்சா என்னையே ஏமாத்திட்டியம்மா அப்படின்னா. அதுக்கப்புறம் களியை கிண்டி வச்சது தான் பார்த்துக்கோங்க. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ஏன்னா வீட்டில் சோறை பொங்க மாட்டாளுங்க பார்த்துக்கோங்க. அண்டாவை திறந்தோன்னே தலையை கொண்டு உள்ளே விட்டாவோ, அதேமாதிரி அப்பா அம்மாவும் களியை தின்னுட்டாவோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.